தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, நீங்களும் இந்த ஆண்டவருடைய வல்லமையை தேடி நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். ஆழமான நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, எனக்கு உமது வல்லமையை தாரும், உம்முடைய ஆற்றலை தாரும். உமது அன்பின் சாட்சியாக நான் இந்த பூமியில் வாழணும், உமது இரக்கத்தின் சாட்சியாக நான் இருக்கணும் என்று சொல்லி ஒப்புக்கொடுத்து, ஆட்கொண்ட தெய்வம் உன் திருப்பாதம் அமர்ந்து ஜெபிக்கிறேன் என்ற பாடலை அனைவரும் இணைந்து கண்களை மூடுங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணருங்கள், ஒருமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் நிச்சயமாக இந்த வேளையிலே நம்மை ஆட்கொள்ளப் போகிறார். நீ எனக்குரிய பிள்ளை, எனக்குரிய மகள் என்று சொல்லி வாஞ்சையோடு தன்னுடைய இருகரம் விரித்தவராய் நம்மை அரவணைத்துக் கொள்ளப் போகிறார். ஆண்டுடைய வல்லமை தேடுகிற பிள்ளைகளுக்கு தான் ஆண்டுடைய வல்லமை கொடுக்கப்படுகிறார். இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆண்டுடைய வல்லமை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, கடவுளுடைய ஆற்றலை யாரெல்லாம் நம்பிக்கையோடு கேட்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தான் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். எனவே இந்த வாஞ்சியோடு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள், தாகத்தோடு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். ஒப்புக்கொடுங்கள், இறைவன் நிறைவாக ஆஸ்வதிப்பார். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, தினம் தாங்கிடும் நங்கூரமே. லோச்சந்து தினம் தாங்கிடும் நங்கூரமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. யோவான் அதிகாரம் 10 வசனங்கள் 7 முதல் 11 வரை. இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருட வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். இயேசுவில் எனது அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய இதய ஆண்டவரின் அன்பு மக்களே, ஆண்டில் நான் இங்கிலாந்தில் இருந்த வேளையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் வல்லுநரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர். அகில உலக அளவிலே இருக்கிற அனைத்து அறிவியல் வல்லுநர்களுக்கும் அவர் தலைவர். நல்ல அறிவு முதிர்ச்சி பெற்றவர்கள்
அவர்கள் எல்லோருமே சொல்லுவதெல்லாம் அறிவியல் என்பதும் ஆன்மீகத்துக்கு உட்பட்டதுதான். ஆக கடவுள் தந்த ஒரு ஆற்றல் தான் இந்த அறிவு. ஆகவே அந்த கடவுளுக்கு உகந்ததாக அது மாற வேண்டும் என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். நான் இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், அப்படிப்பட்ட ஒரு படித்தவர்கள், அறிவாளிகள், மாமேதைகள் ஆண்டவருக்கு அஞ்சி அவரால் தான் வாழ்வின் நிறைவு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிற போது நாம் ஏன் அறிந்து கொள்ள முடியவில்லை என்பதைத்தான் இன்று வருத்தத்தோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உள்ளதெல்லாம் இழந்தேன், நான் உள்ளதெல்லாம் இழந்தேன். அவரே உற்று பாருங்கள். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உள்ளதெல்லாம் இழந்தேன், நான் உள்ளதெல்லாம் இழந்தேன். நீரே எங்கள் பலம் என்று ஏற்றுக்கொள்ள அருள் தந்து வழி நடத்த எங்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். பேரிரக்கமுள்ள இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீ கண்ணோக்கி அருளும். நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபை அருள் சாதனங்கள் வெளிப்பட சித்தமானீரே. மீட்பரின் திறந்த இதயத்திடமிருந்து அனைவரும் ஈர்க்கப் பெறவும், மீட்பழிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொண்டு நிறைவாக வாழவும் செய்தருளினீரே. ஆகவே புனிதர் அனைவரோடும் நாங்களும் இணைந்து உம்மை புகழ்ந்து போற்றி பாடுவராவது. அன்பர்களே,
ஆண்டவரே, திருப்பலியின் உன்னதமான இந்த நேரத்திலே உருக்கமாக அவரிடத்திலே வேண்டி உங்களை அர்ப்பணியுங்கள். தூய ஆவியினுடைய ஆட்கொள்ளுதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிற போது அந்த தூய ஆவியின் ஆட்கொள்ளுதல் இங்கு படைக்கப்பட்டிருக்கிற அப்பத்தையும் ரசத்தையும் இயேசுவின் உடலாக இரத்தமாக மாற்றுகிற அந்த ஆவி உங்களை மாற்றுவார். உங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து வேண்டுங்கள். நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த பலியிலே பெறுவீர்கள். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனமாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னார், அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னார், அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான எனது இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். இதோ இறைமகன் இயேசு, இவரே உலகின் பாவங்களை போக்குக தன்னை முழுவதுமாக கையளித்தவர். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு உலகத்தில் இல்லை என்பதை தன் வாழ்விலே மெய்ப்பித்த கடவுள். இதோ இதயம் முழுக்க அன்பு நிறைக்கப்பட்டவராய், நிலையான அன்பை தரக்கூடியவராய், நிறைவான அன்பால் நம்மை நலமாக்கக்கூடியவராய் நம் முன் காட்சி அளிக்கிறார். இந்த தெய்வத்திலே நம்பிக்கை வைத்து இவரே நம் ஒப்பற்ற செல்வம் என்று ஏற்றுக்கொள்வோமானால் நாம் அனைவரும் பேறு பெற்றவர் என அழைக்கப்படுவோம். தேவனே ஆராதன், ராஜாதிராஜன் ஆராதன், தேவாதி தேவன் ஆராதனை, ராஜாதிராஜன் ஆராதன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. மரியாளின் மைந்தர் ஆராதனை, தாவீதின் மைந்தன் ஆராதனை, மரியாளின் மைந்தன் ஆராதனை, தாவீதின் மைந்தன் ஆராதன். சந்தலே